அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக நாங்க இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம். இந்த இரவு நேரத்துல எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீமையை வெறுத்து வாழ கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூற கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. குறைகள், குற்றங்களை மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. ஆர்மியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்திலே பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில எங்க இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தீர்காயுசை கட்டளையிடுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உபவாச நாட்களை ஆசிர்வதிங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ப்பா. தேவன் அருளி அப்ப மனுஷனை ஆசீர்வதிங்க. கற்பதிங்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல கண்ணீரோடு இருக்காங்களோ கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருக்காங்க எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில குடும்பத்திலே ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் நேரத்திலே படிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு தேவ கிருபையை வைங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்துல நிரப்புங்க. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையுமே அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். எங்களோட ஆவியை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவிலே உம்முடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. அதிக அளவில் எழும்பி ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.